இன்வெஸ்டாருக்கு ஷார்ட் டெர்ம் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ்லாம் சேஃப் ஆனதா? இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேபி டு கன்சிடர் ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்னைக்கு ஒரு 1 மந்த் டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் போடுறதுக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் சொல்லலாம். அது கிட்டத்தட்ட ஏன்னு கேட்டிங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ் இஸ் சம்வேர் டெய்லியோட நேவ் இஸ் வெரி வெரி ஆன மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட மெச்சூரிட்டியே 1 மந்த் தான். அண்ட் ஸ்லைட்லி இட் இஸ் கிவன் ஸ்லைட்லி பெட்டர் தென் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் தென் யுவர் ரெப்போ ரேட்டில் இருந்திருக்கு. அண்ட் அகைன் இட் இஸ் அ மோர் ஆஃப் அ டெட் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆன் அ மந்த் டைம் ஃப்ரேம் ஐ திங்க் வி ஹவ் ட்ரை டு deliver a better decent return in the liquid funds, so which is a very safest option. And இது டவுன் ஆனதே இல்லையா, அந்த NAV டவுன் ஆனதே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ரேர். இன்கேஸ் இன் தி லாஸ்ட் 10 years ஐ திங்க் 3 or 4 times டெய்லி NAV கம்மியாக இருக்குது. அதாவது நேற்றுக்கும் இன்றைக்கும் NAV கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா 3 or 4 times இஸ் தி மேக்ஸிமம். ஸோ அதை தவிர ஐ டோன்ட் சி எனி பிக்கர் ரிஸ்க் இன் தி லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் ஓவர் நைட் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது இட் இஸ் மோர் சேஃபர் சொல்லலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.